ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபாலோயிங் மூன் புக்லேருந்து இன்றைக்கி முதல் பாகம் பார்ப்போம். பெரிய மலைகள் சூழ்ந்த நல்ல பனி பொழியக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் தனிமையில் அமையா அப்படிங்கிற ஒரு குட்டி நாய்க்குட்டி தன்னோட பெற்றோரை தேடி தனியாக போகிறாங்க. 2 நாள் தேடலில் அவங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காம சோர்ந்து போனாலும் அவங்களோட முயற்சியை அவங்க கைவிடலை. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு சின்ன சத்தம் கேட்குது. அந்த திசை நோக்கி அவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்க அம்மா அப்பாவை விட உயரத்தில் அதிகமான வேறு மிருகங்களை பார்க்குறாங்க. இருந்தாலும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது அங்கே இருக்கிறது எல்லாருமே ஓநாய்கள் அப்படின்னு. அந்த ஓநாய்கள் வினாடி கூட தாமதிக்காமல் அமையா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிறாங்க. இதை உணர்ந்த அமையா தான் தவறான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அப்போ தான் உண்மையாகவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே இனி இல்லை அப்படின்னு அவங்க சோர்ந்து போகிற நேரத்தில் தன்னோட சின்ன குட்டி முன்னங்கைகளால் அவங்களோட 2 கண்களையும் மூடிட்டு என்ன செய்வதுன்னு தெரியாமல் பயத்தில் நிற்கும்போது பெரிய நிசப்தம் நடக்குது. நிமிர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது தன்னை பாதுகாப்பாக சூழ்ந்து ஒரு வயதான ஓநாய் நிற்பது. மற்ற தன்னோட கூட்டத்தை எதிர்த்து இந்த குட்டியை காப்பாற்றுறதுக்காக அவர் அங்கே நிற்கிறாருங்கிறத அப்போ தான் அந்த குட்டி அமையா உணர்றாங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வயதான ஓநாய் அம்மையாவை தன்னோட வாயால் கவிக்கொண்டு தன்னால் முடிந்த அளவு வேகமாக அங்கேருந்து ஓடுறாங்க அந்த கூட்டத்தை விட்டு. வெகு தூரம் ஓடிய பிறகு மற்ற ஓநாய்கள் தன்னை தொடர்ந்து பின் வரலை என்ற பிறகு அந்த குட்டி அம்மையாவை அந்த பனித்தரையில் கீழே பத்திரமா விடுறாங்க. பிறகு இருவரும் ஒரு சின்ன குகையில் அமர்ந்து ஆசுவாசமாக இளைப்பாடுறாங்க. அப்போ தான் அம்மையா அந்த வயதான ஓநாயோட அந்த முகத்தையும் அவங்களோட காயங்கள் முழுவதும் நிறைந்த அந்த உடம்பையும் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக தோன்றியது. இவங்க கண்டிப்பாக ஓய்வெடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஓநாய்க்கு நல்லாவே தெரியும் இனிமே தன்னோட அந்த கூட்டத்தோட பழையபடி போய் சேரவே முடியாது. தனக்கான வயதையும் அந்திம காலம் நெருங்கி விட்டதையும் அந்த பழைய நிலையை தான் இழந்து விட்டதையும் அந்த ஓநாய் நன்கு உணர்ந்தது. மாலை நேரம், பனிப்பொழிவு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இந்த ஓநாயோட மிகப்பெரிய கேள்வியும் அவங்களோட நிலைமையும் இந்த அம்மையாவை காப்பாற்றுறதா இருக்குது. அதனால் அம்மையாவை கேட்குறாங்க, உன்னோட பெற்றோர் எங்கேயே அம்மையா? எந்த திசை நோக்கி அவங்கள நீ தேடி போகிற, அதை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆனால் அம்மையா கிட்ட அவங்களோட எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. ஆனால் அம்மையா சொன்னது, என்னோட அம்மா ஒரு நிலா கதை சொல்லுவாங்க எப்போவுமே. அந்த நிலவை மனதார நம்பிக்கையோடு நினைத்து தொடர்ந்தால் அது நம்மை வழி நடத்தும். நாம் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் நம்ம விட்டுடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஓநாய் அதை நம்பவில்லை. இருந்தாலும் அம்மையாவுக்காக அந்த ஓநாய் சொன்னது, ஒருவேளை உன் அம்மா சொன்னது சரியாக தான் இருக்கும் அம்மையா, நாமும் பயணத்தை தொடங்கலாம் என்று உடனே இருவரும் சேர்ந்து பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் எந்த திசை, எதை நோக்கி போகிறது என்னே தெரியலையே அப்படின்னு அம்மையாக்குள்ள மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. இருவரும் பெரிய மரங்கள் வளர்ந்த அந்த காடுகள் நடுவே அந்த மாலை வேளையில் தன்னோட பயணத்தை தொடர்றாங்க. அந்த வயதான ஓநாயோட பெருமூச்சும் நடப்பதோட சிரமத்தையும் பார்த்த அம்மையாவுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. தன்னால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே என்ற இயலாமையில் இன்னும் வருத்தம் அதிகமானது. ஆனால் அந்த ஓநாயோ தன் வாழ்நாளில் அந்திம காலத்தை எட்டிவிட்டதையும் தன் உடல்நிலையும் நன்கு உணர்ந்த ஓநாய் தன்னோட அதிகபட்ச இந்த நிமிட தேவையாக நினைத்தது இந்த குட்டி அம்மையாவை காப்பாற்றி அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்கறது. அது மட்டும்தான். தனக்கு தெரியும் தன்னோட உடல்நிலை பழைய நிலையில் இல்லை என்றாலும், ஆனால் தனக்குள் ஏற்பட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நம்பிக்கையும் இந்த குட்டி அம்மையாக்காக தன்னால் இன்னும் பயணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டது. நாம் போகக்கூடிய பாதை கடினமாகவோ சவால்கள் நிறைந்ததாகவோ இருக்கலாம் அம்மையா, ஆனால் அதை நாம் முழு மனதோடு ஏற்று சந்தோஷமாக போவோம். அவைதான் நம்மை சரியான வழி நடத்தி செல்லும். எந்த பாதை என்பது தெரியல அப்படின்னாலும் அதுவே இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாக்கும் நம்ம பயணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் பயணத்தை தொடங்குறாங்க. ஆனால் அம்மையாவோட சந்தேகம் தீரவே இல்லை. அப்போதான் அந்த வயதான ஓநாய் ஒரு முக்கியமான உண்மையை அம்மையாக்காக சொல்கிறாங்க. நமக்காகவும் தான்
நாளை என்ற ஒன்று இங்கே இல்லவே இல்லை அம்மையா. எது முக்கியமானதோ, உனக்கு எது மிகவும் தேவையானதோ அது இந்த கணத்தில் இன்று நமக்கு நிகழ்வது மட்டுமே அப்படின்னு அந்த ஓநாய் அம்மையாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை உணர்ந்த அம்மையா அமைதியாக அந்த ஓநாயோடு தன்னோட பயணத்தை தொடர்றாங்க. இருவரும் நிலவொளியில் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவது போலவே அவங்களுக்கு முன்னால் அந்த நிலவு அழகாக பெரிதாக இன்னும் அழகாக முன்னே சென்றது. சிறிது தூரத்திலே காடு போன்ற பகுதி முடிவடைந்து சிறு வளைவு போல இருவேறு பாதைகள் பிரிந்து சென்றது. வயதான ஓநாய் அந்த வளைவில் தன் பயணத்தை எந்த தடையும் தயக்கமுமின்றி தொடங்கியது. ஆனால் அம்மையாவுக்கு தான் அந்த பாதை நம்மை எங்கே இட்டு செல்லும் என்ற ஒரு பயம் தந்தது. ஆனால் அந்த ஓநாய் சொன்னது, அம்மையா, இப்போது இந்த பாதையில் பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். இது புதிய பாதை தான், ஆனால் நமக்கான வழி என்பது நிச்சயம் கண்டிப்பாக எங்கேயோ இருக்கும். இந்த பாதையில் நமக்கு மாற்றமோ திருப்பமோ தடைகளோ சவாலாக அமையலாம். நமக்கான பாதையாகத்தான் அதுவும் அமையும். அதனால் இந்த பயணத்தை நம்ம தொடருவோம் என்றது. இதை தவிர வேறு எங்குமே செல்ல முடியாத அம்மையா, முன்னோக்கி செல்வதை தவிர நமக்கு இங்கு வேறு வழி இல்லை. அதனால் நம்பிக்கையோட வா போ. இனியும் தான் தனியே அலைய மனம் இல்லாமல் ஓடிப்போய் ஓநாயின் நடையோடு அம்மையாவும் சேர்ந்து கொண்டது. இவங்களோட பயணம் நள்ளிரவும் தொடரும். நாம் நம் பயணத்தில் எங்கே சேருகிறோம் என்பதை விட அந்த பயணத்தின் பாதையில் கிடைக்கும் அபரிமிதமான அனுபவங்களே நம்மை சரியாக வழி நடத்தும். அம்மையா அவங்க பெற்றோரை கண்டுபிடித்தார்களா, வேறு என்ன விதமான சவால்கள் இருவரும் அந்த பயணத்தில் சந்தித்தார்கள் என்று அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.